எல்லாத்துக்கும் வணக்கம். நண்பர்கள், வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். சார், என்ன ஆஃபர், என்ன gift கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்கன்னு ஒரே ஃபோன் கால்ஸ். அதனால இப்போ நாங்கள் இப்போ என்ன அனுப்பி வச்சுக்கிறோம்னா, மிஷின் வாங்குற அனைவருக்கும் 50 கிலோ துணி இலவசமாக தர்றோம். இதுதான் இந்த மாதம் ஆஃபர். மாதம் ஆஃபர் கொடுக்க முடியாது. இப்போ என்னென்னா, புதுசாக கேட்கறதுனால இந்த தொழிலை ஊக்குவிக்கப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுக்குறோம். இதைய வச்சு நீங்கள் எல்லோரும் பயன்பெறணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எப்பவுமே இதனால் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததில்லை, ஆஃபர் அறிவிச்சதும் இல்லை. இப்போ என்னங்கிறன்னா, சார் எங்களுக்கு ஏதோ ஊக்கப்படுத்துற மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்னா, இப்போ மிஷின் பெடுக்கிற வாடிக்கையாளர் அனைவருக்குமே நம்ம துணி ஒரு 50 கிலோ இலவசமாக கொடுக்குறோம். அதனால நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி ஓட்டி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மென்மேலும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னையிலேருந்தே அந்த பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மிஷின் எடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு நாளையிலேருந்து அறிவிச்சுக்கலாம். இன்றைக்கி 2 பேர் மிஷின் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம துணி கொடுக்கல. இந்த வீடியோ பார்த்து கோவிச்சுக்காதீங்க. இந்த சாயந்தரத்துக்கு மேலே தான் எங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு ஒரு ஏட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நம்ம நாளையிலேருந்து பண்ணிக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு நாளையிலிருந்து 12/3/2026 முதல் மிஷின் எடுக்கிற அனைவருக்கும் 50 கிலோ துணி இலவசமாக கொடுக்குறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ளோயரும் இலவசமாக தர்றோம். சரி, எங்களால் மிஷின் க்ளீன் பண்ண முடியல, ஒரே டஸ்ட்டாக வருதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம இலவசமாக ப்ளோயர் கொடுக்கலான்னு பார்க்குறோம். அதை வச்சு நீங்கள் ஏர் அடித்து மிஷினை நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நம்ம கொடுக்குறோம். 2 இது நம்ம இலவசமாக கொடுக்குறோம். நாளையிலேருந்து மிஷின் இருக்கிறவங்களுக்கு இலவசமாக துணி கொடுக்குறோம். இலவசமாக ஏர் அடிக்கிற மிஷின் ப்ளோயர் அதுவும் இலவசமாக கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஷின் தயார் பண்ணுறோம் இல்லைங்க. மிஷின் தயார் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க, மோட்டர் கம்பெனிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, ரெண்டாவது உள்ள ட்ரம்மு கம்பெனிக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. 2 பேர் நம்ம வெளியே தான் வாங்குறோம். அந்த 2 கம்பெனிக்காரட்டி நம்ம இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகை கொடுங்க அப்படின்னு கேட்கல. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சலுகையில் தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி இதில் நம்ம வேற எதுலேயுமே நம்ம பண்ண போகிறதில்ல. இதுக்காக தனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லைனா இத்தனை நாளாக கொடுக்காம நீங்கள் இப்போ எப்படி கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி அவங்ககிட்ட நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எங்கே மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணுறோமோ நம்ம அவங்ககிட்ட நம்ம அடித்து பிடிச்சி நெருக்கி நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாடிக்கையாளர் கொடுக்குறோம். எல்லாம் நல்லா வாங்கி ஓட்டி பயன்பெறுங்க. புது வாடிக்கையாளர் இது என்ன மிஷின், இது எந்த மாதிரின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பனியன் வேஸ்ட் 100 பிரிச்சிருக்கிற மிஷின், சரிங்களா. இது நம்ம பனியன் துணியை இந்த மிஷினில் விட்டோம்னா நூலாக பிரிஞ்சு வரும். வாங்க காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தான் மிஷினில் துணி விடணும். இதில் நம்ம ப்ரொடக்ஷன் எச்சா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கை ஸ்பீடு தான் எல்லாமே கை ஸ்பீடு தான். நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ட்ரம் மிஷினை ஓடாம சீக்கிரமா ஓட்டணும். இப்படித்தான் ஓட்டணும். இப்படி ஓட்டினா ப்ரொடக்ஷன் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வேணா எடுக்கலாம். 40 to 50 கிலோ வரைக்கும் நம்ம இதில் எடுக்கலாம். நம்ம எல்லாமே நம்ம ஒர்க் பண்ற ஸ்பீடு தான் இருக்குதுங்க. ஃபுல்லா பாருங்க. இங்க பாருங்க, நான் எப்படி ஓட்டுற மட்டும் பாருங்க. போயிடும் என்ன எண்ணெய் காமிங்க பாருங்க, எப்படி இருக்கு மட்டும் பாருங்க.
ஓட்டணும், எடுக்கணும், அவ்வளவுதான். இதே ஸ்பீடு. நம்ம இப்படி ஓட்டணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வேணாலும் எடுக்கலாம். நம்ம நினைச்ச கிலோ எடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 40 டு 30 டு 40 வரைக்கும் எடுக்கலாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? காலையில இருந்து பொழுதா வரைக்கும் 1 மணி நேரம் போனை பேசாம, வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் போகாம, சரிங்களா, 1 ஹவர் நம்ம எப்படி ஒரு சினிமா தேட்டருக்கு போனோம்னா 2.5 மணி நேரம் வந்து ஒரு சினிமா தேட்டர் உட்காடுறோமோ, அதே மாதிரி கம்பல்சரியா வந்து உட்கார்ந்து ஓட்டணும்னா நம்ம நினைச்ச காசு இதில் எடுக்கலாம். சும்மா வந்து சார் எனக்கு வந்து மிஷின் வந்துருச்சு, என் மிஷினை துணி போட்ட உள்ள வந்து பணம் வராது. யாராவது நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வந்து வேலை செய்யணும். வேலை செய்ய எல்லாருமே வந்து வேலை செஞ்சாதான் இங்க ஜெயிக்க முடியும். வேலை செய்யாமலாம் வந்து யாருமே எதுலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நம்ம உழைப்பை வந்து நம்மளுடைய வந்து திறமையை வந்து நம்ம உழைப்புல காமிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோம், எந்த அளவுக்கு ஒர்க் பண்றோம், நம்மளுடைய திறமையை வந்து அதுல காமிச்சா மட்டுமே தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இல்லாமலாம் வந்து சும்மாவெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது. பாருங்க, இப்ப இத்தனை பேர் வந்து ஓட்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இது பூரா ஓட்டி கொண்டு வந்த நூல் தான். இதெல்லாம் ஓட்டி வர இன்னைக்கு கொண்டு வந்த நூல் தான். இதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இது பூரா இன்னைக்கு கொண்டு வந்த நூல் தான். இங்க பாருங்க, பசங்க உதறிட்டு இருக்காங்க. நம்ம டெய்லி இதைத்தான் காமிச்சிட்டு இருக்கோம். பசங்க எப்படி ஓட்டி கொண்டு வந்திருக்காங்க, எல்லாரும் பசங்க உதறிட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, லைட் போட்டு இது எல்லாமே வந்து நம்ம துணியை கொடுக்குறோம், மிஷினை கொடுத்து துணியை கொடுக்குறோம், அவங்க ஓட்டி கொண்டு வரது எல்லாமே. ஸோ இது வந்து எல்லாமே நடக்கிறதா. இவங்கெல்லாம் பண்ணலையா? பாருங்க, எல்லாரும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம அன்னைக்கு லாஸ்ட் டைம் துணி இல்லாம இருந்துச்சு பாருங்க, இப்போ துணி வாங்கி அடுக்கி வச்சிருக்கோம். மெட்டீரியல் வாங்கி அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு தொழில் பண்றது, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதும், அதுல பாதாளத்துக்கு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு வந்து மொபைலை விற்கிதுங்க சார். இன்னைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மொபைல் விற்கிது. நம்ம ஒரு தொழிலை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். மிஷினுக்கு ஒரு 75,000 போட்டு, துணி மிஷினுக்கு ஒரு 70,000 போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வாழ்வா சாவாங்கிற அதுல தெரிஞ்சிடும். எல்லாமே கடின உழைப்பு தான். இதெல்லாம் திருப்பூர் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. 100 வருஷம் பாரம்பரியமான தொழில் இதெல்லாம். நேற்று பேஞ்ச மழையில முளைச்ச காலம் கிடையாது. இதெல்லாம் திருப்பூர். நம்ம சிவகாசியில் எப்படி பட்டாசு எப்படி குலத்தொழிலோ அந்த ஊர் தொழில், அதே மாதிரி திருப்பூர்ல பனியன் வேஸ்ட் வந்து இது திருப்பூர் தொழில். இது வந்து நாங்க புதுசா ஒண்ணு பண்றதோ இல்ல வேற ஊர்ல இருந்து பண்றதோ கிடையாது. திருப்பூர்லயே எல்லாமே. திருப்பூர்லயே மெட்டீரியல் இங்கேயே துணி கிடைக்குது, இங்கேயே மிஷின் இருக்குது, இங்கேயே உற்பத்தி பண்றோம், இங்கேயே நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க வெளியே போய் விற்கணும், வெளியே போய் அலையுங்களே இல்லை. 100% பை பேக் நாங்க எடுக்கிறோம். சரிங்களா? நீங்க வாங்க, நம்ம ஆபீஸ் வாங்க. நம்ம இந்த துணி எப்படி மிஷின் எப்படி ஓட்டுறது, எப்படி ரன் பண்ணுறதுன்னு பாருங்க. இந்த வேஸ்ட் வந்து எங்கெங்க விற்கிறது நாங்க எல்லாமே உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரோம். எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி ஓட்டணும், எந்த மாதிரி ஓட்டினா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு, எல்லா தகவலும் வந்து நீங்க நேரடியாக நம்ம அலுவலகத்துக்கு வாங்க. திருப்பூர் பழைய பாஸ்ல வந்து இறங்குங்க. அங்கிருந்து நமக்கு ஒரு கால் பண்ணுங்க. பழைய பாஸ்ல இருந்து 2 கிலோமீட்டர் நம்ம கம்பெனி இருக்கு. பழைய பாஸ்ல இருந்து தாராபுரம் ரோட்ல புதூர் பிரிவு பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டு நமக்கு கால் பண்ணுங்க. அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கம்பெனி. நேரா வாங்க, வந்து மிஷின் வந்து டெமோ பாருங்க. டெமோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. சில பேர் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுமா, அட்வான்ஸ் பே பண்ணி எத்தனை நாளில் மிஷின் கிடைக்குன்னு கேட்குறாங்க. எங்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. எங்கிட்ட நீங்கள் மிஷின் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஒரே நாளில் மிஷின் எடுத்துக்கலாம், ஒரே நாளில் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். நாங்கள் அன்னைக்கே டெலிவரி கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 வருஷம் சர்வீஸ் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவோம். இலவசம். உங்களுக்கு சர்வீஸ் வந்து 1 இயர் ஃப்ரீ. மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வேலை செஞ்சால் சரி, உங்களுக்கு எல்லாம் முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணும், முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லபடியாக வாங்க. நன்றி, வணக்கம்.